ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நைட் எங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலா. டேஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சுங்க. பாதி பன்னீர் வந்து வீட்டிலேயே செஞ்சது, இன்னும் கொஞ்சம் வந்து கடையில் வாங்கினது. பன்னீர் வந்து வீட்டில் செஞ்சது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பன்னீர் வீட்டில் செய்ய தெரியும் அப்படின்னா செய்ய தெரியாத அளவுக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஈஸியான ப்ராசஸ் தான். எனக்கே இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு மோல்டு விற்கிறாங்க, அது கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வருது. எங்கள் வீட்டில் வந்து இந்த வாட்டி சூப்பராக இருந்துச்சு பன்னீர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடையில் வாங்கினது கூட ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. வீட்டில் செஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த வீட்டில் செஞ்ச பன்னீர் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. என் பொண்ணு பக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மயனோஸையும் அந்த பீஸா டோஃபிங் அந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணுறாளாமா. அந்த கொடுமையை பண்ணிகிட்டு இருந்தா. பன்னீர் ஒரு 4 துண்டை போட்டு பன்னீர் பட்டர் மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி மேடம் வந்து ரோல் பண்ணி சாப்பிட்றேன் அப்படிங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க எப்படியாவது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் எதையாவது பண்ணி சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறது இப்போல்லாம். அதனால் அவங்களே ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. அது மாதிரி உங்களுக்கும் ஃபேவரட்டான்னு சொல்லி சொல்லுங்கள். பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தா. இன்றைய பொழுது இனிதே இப்படி தான் எங்கள் வீட்டில் கலைஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.